அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் நிதி சுமை காரணமாக அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கிடையே கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தே நடைமுறைக்கு வரும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இந்த நிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வ தமிழக அரசு அறிவித்துள்ளது. பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருந்த காலத்திற்கு முன்னதாகவே தற்போது இது நடைமுறைக்கு வரவுள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண் செய்து அதற்கான பல பணப்பலன்களை பெற்றுக் கொள்ளலாம். இதனால் சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவர்.